வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் செய்யக்கூடிய ஒரு 6 விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா எல்லாருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் பிறந்த நேரத்தில் உதயமான நட்சத்திரம், அதாவது சந்திர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் இடம்பெயர்ந்து வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாரோ அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிறது. உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாலே அது தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் நேரத்தில் நீங்கள் இப்போ பிறந்திருக்கிறீங்கன்னா அந்த அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் எதில் இருக்குது? கும்பராசியில் இருக்குது. அப்போ அந்த கும்பராசி தான் உங்களுடைய ஜென்ம ராசி. இப்படி வச்சு தான் நம்ம அந்த ஜாதக ரீதியாக ஜென்ம நட்சத்திரங்களை, ஜென்ம ராசியை நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்குன்னு சில நன்மையான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் செய்ய வேண்டிய விஷயங்களும் இருக்குது, செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்குது. நான் இப்போ செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் ஒரு 6 விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இதையும் அதையும் ஒன்றா போட்டு சொல்ல வேண்டியது கிடையாது. அதனால் அது ஒரு தனிப்பதிவாக சொல்லலான்ட்டு இருக்கேன். இப்போ இந்த ஜென்ம நட்சத்திர நாளில் செய்ய வேண்டிய ஒரு 6 விஷயங்கள், இதைத்தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜென்ம நட்சத்திர நாள் எப்படி நீங்கள் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கேலண்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். உங்களுடைய நட்சத்திரம் இப்போ என்ன நட்சத்திரங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. மாதத்தில் ஒரு முறை வரும், சில சமயத்தில் 2 முறை கூட வரும். மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ கூட இந்த ஜென்ம நட்சத்திரங்கிறது உதயமாகும். இப்போ இந்த ஜென்ம நட்சத்திர நாளில் நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். படிப்பு ஆரம்பிக்கலாம். முதல்ல பார்க்க போனீங்கன்னா படிப்பு. ஒரு ஸ்கூலில் கொண்டே பிள்ளைய சேர்க்குறீங்கன்னா அந்த பிள்ளையோட ஜென்ம நட்சத்திர நாளில் கொண்டே சேர்க்கலாம். ஒரு நல்ல நாளை பார்த்து தான் சேர்ப்பாங்க எல்லோரும். அது இந்த குழந்தையோடைய ஜென்ம நட்சத்திர நாள் என்றைக்குன்னு பார்த்து அன்றைய தினத்தில் கொண்டே படிப்புக்கு நீங்கள் சேர்த்து விடலாம். இது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது விஷயம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அன்னதானம். அன்னதானம் செய்கிறது நல்ல நாள். அன்னதானம்னா அன்னதானம் மட்டும் கிடையாது, தானங்கள், தான தர்மங்கள் இந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் செய்கிறதுனால பித்ரு தோஷங்கள் நீங்கும். அடுத்தது வல்வினை சார்ந்த பிரச்சனைகள், அந்த உபத்திரங்கள் நம்மளுக்கு குறையும். இரட்டிப்பு பங்கு நன்மைகள் கிடைக்கும். 3வது அப்படின்னு பார்க்க வேண்டியன்னா ஒரு பதவி ஏற்பு அப்படின்னு சொல்கிறது. பதவின்னா ஒரு பொறுப்பை நீங்கள் கையில் எடுத்து அதை செய்கிறீங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யலாம் தாராளமாக. ஆமாம். அடுத்தது பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு 4வதானா யாகம் செய்கிறது, ஹோமம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஜென்ம நட்சத்திர நாளில் செய்யலாம். ஜென்ம நட்சத்திர நாளில் செய்யும்போது உங்களுக்கு நல்ல சுபிட்சம் கிடைக்கும். இது நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோமம் பண்ணணும், வீடு ஏதோ பீடை பிடிச்சது மாதிரி இருக்குது, ஹோமம் பண்ணலான்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் என்றைக்கு செய்கிறதுன்னு தெரியாமல் அதை அந்த ஹோமம் பண்ணக்கூடியவங்கள்ட்டையே, பிராமணர்கள்ட்டே இப்போ கேட்பாங்க, இந்த மாதிரி என்றைக்கு செய்யலாம் என்னென்னு. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாளை பார்த்து தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா என்றைக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அந்த தினத்தில் தான் அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் குழம்பி போக தேவையில்லை. உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள் என்றைக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அன்றைய தினத்தில் வீட்டில் ஒரு ஹோமத்தை பண்ணலாம். அதுக்கு இந்த ஜென்ம நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்து செய்யலாம். 5வது பார்க்க போனீங்கன்னா ஒரு நிலம், சொத்து சார்ந்த விஷயங்கள், ஒரு மனை வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஜென்ம நட்சத்திர நாளில் வாங்கும்போது உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும். ஏன்னா நிலம் வாங்குறது இன்றைக்கி சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. அவ்வளோ பாடுபட்டு தான் நிலம் வாங்குவாங்க. அதை இந்த மாதிரி ஜென்ம நட்சத்திர நாளில் வாங்கும்போது கண்டிப்பாக நல்லா இருக்கும். அந்த மாதிரி செய்யலாம். 6வதாக என்ன பார்க்க போகிறோம்னா வழிபாடு தான். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி குலதெய்வ ஆலயத்துக்கு போகிறது கூட உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் போயிட்டு வரலாம். அது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். நல்ல தெய்வ சக்திகள் நல்லா மேலோங்கி நிற்கும். நல்ல அதிர்வுகளை கொடுக்கும். அந்த நட்சத்திர அதிர்வுகளை உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஜென்ம நட்சத்திர நாளில். சில பேர் மந்திர உபாசனை பண்ணுறதுக்கு நாள் பார்ப்பாங்க, என்றைக்கு ஆரம்பிக்கலாம், என்றைக்கு தொடங்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை பார்த்து அன்றைக்கே இந்த மந்திர சக்திக்கான நாளை முதல் நாளாக அன்றைக்கி தொடங்கலாம். தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு பங்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். அந்த காரியம் கைகூடி வரும். எல்லா விஷயங்களும் நன்மையாக முடியும். இந்த 6 விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயமாக நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். செய்யக்கூடாததுன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதை நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு நான் தனியாக போடுறேன். பாருங்கள், இந்த தகவல் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன்.
எல்லாம் வல்ல அந்த ஆதிசக்தியை வேண்டி வணங்கி இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.